ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே, அதாவது குரூப் 1லேருந்து குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி அனைத்து எக்ஸாமுக்குமே வந்து மெயினாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் லாஸ்ட்டாக குரூப் 1உடைய சிலபஸ் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ் வந்து எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீகோட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதே போல் 2 யூனிட்டை வந்து சேர்த்து 2 யூனிட், இப்போ முன்னாடி வந்து ஹிஸ்ட்ரி தனியாக படிச்சிருப்போம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் தனியாக படிச்சிருந்துருப்போம். இப்போ ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேச்சுரல் மூமெண்ட்ஸு, அதே போல் இந்தியாவுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எத்திக்ஸ் புக் ஒன்று படிப்போம்ல, அது எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸ் இது. குரூப் 1 சர்வீசஸ் எக்ஸாம்ஸில் ப்ரிலிமினரிக்கான சிலபஸ் எப்படி மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். சிங்கிள் பேப்பர், இது வந்து சிங்கிள் பேப்பர் எக்ஸாமு. கன்சிஸ்டிங் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ், டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 கேள்விகள் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 200 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அதில் 25 கொஷின்ஸ் எதுக்காக அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி, அதாவது ரீசனிங்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து 2யும் சேர்த்து 25 கொஷின்ஸு. ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 175 கொஷின்ஸ் அவங்க எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸு, அதாவது சயின்ஸ்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 கேள்விகள் கேட்க போகிறாங்களாம். ஸோ இந்த சிலபஸில் பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் அப்படின்னா எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில சப்ஜெக்ட்ஸை மட்டும் படிக்கிறது மூலமாகவே உங்களால் வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ சயின்ஸில் 10 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்களாம். அதே போல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய ஜியாகிரஃபி, புவியியல் படிக்கிறோம் இல்லையா, இந்திய புவியியல், அதிலிருந்து 10 கேள்வி. சயின்ஸில் 10 கேள்வி, ஜியாகிரஃபியில் 10 கேள்வி. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி தனியாகவும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி தனியாக அந்த மாதிரிலாம் படிச்சுட்ருப்போம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத காமனாக எடுத்துக்கிட்டு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்டு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம், அப்புறம் இந்திய பண்பாடு, அதுக்கப்புறம் இந்திய வரலாறு, இது எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தமாக எத்தனை கேள்விகள் கேட்க போகிறாங்களாம்? 25 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அடுத்து 4வதாக பார்க்குறது வந்து இந்தியன் பாலிட்டி, அதாவது அரசியல் அமைப்பில் இருந்து மட்டும் 40 கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ பாலிட்டி அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நம்ம படிக்கக்கூடியது தான், பட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படித்தோம்னா நமக்கு அந்த சப்ஜெக்டில் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனை கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 கேள்விகள். ஸோ இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. சரியா? இந்தியன் எக்கானமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எத்தனை கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க? 50 கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து 8th யூனிட்டில் பார்ப்போம் இல்லையா, அது அதிகமாக கேட்டுடுவாங்களோ அப்படின்றதில்ல. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லா சிலபஸுமே இதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே வந்து எக்கனாமிக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஒன்று வந்து எக்கனாமிக்கை உயர்த்துறதுக்கான வழி, பலதரப்பட்ட முன்னே இருந்த சிலபஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். பட் அது கூடவே சேர்த்து தமிழ்நாடு எக்கனாமிக் வந்து வளர்ச்சியடை செய்வதற்கோ அல்லது தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நிதி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி எக்கனாமிக்கை சுற்றி என்ன சிலபஸ் இருக்குமோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இந்த லெசனில் இருக்கிறதும் அண்ட் தென் பாலிட்டியில் இருக்கிறதுமே நம்ம படிக்கும் போதே நமக்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னா 90 கேள்விகள், அதாவது கிட்டத்தட்ட 50% ஆஃப் த சிலபஸ். நீங்கள் நினச்சி பாருங்களேன், 200 கொஷின்ஸ் அப்படின்னாவே வந்து 90 கேள்விகள் அப்படிங்கிறது 50%க்கு பக்கத்தில் வந்துடுது. இங்கே வந்து 175 கொஷின்ஸில் கிட்டத்தட்ட 90 கேள்விகள் 2 லெசனை படிக்கிறது மூலமாக கிடைக்கிது அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு அதை நம்ம படித்தோம்னா நமக்கு அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதிகமாக குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னாவே எதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்டு எக்கனாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழக வரலாறு, தமிழக பண்பாடு, அந்த மாதிரி கலாச்சாரம், அப்புறம் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடியது, இது எல்லாத்தையும் சேர்த்து எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா 40 கேள்விகள். ஸோ அதிகபட்சமான கேள்விகள் அப்படிங்கிறது வந்து இந்த லாஸ்ட் 3 யூனிட்லேயே கேட்டுடுவாங்க. ஸோ இங்கே ஒரு 40 கேள்விகள், இங்கே ஒரு 50 கேள்விகள், மொத்தம் 90 கேள்விகள். இது கூடவே சேர்த்து இந்த 40 கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது 175 கேள்விகளில் 135 கேள்விகள் வந்து இங்கேயே கேட்கப்படுது. சரி, 130 கேள்விகள்.
சரியா? 175 கொஷின்ஸில் 130 கொஷின்ஸை இந்த 3 லெசனை பேஸ் பண்ணி கேட்க போகிறாங்க. ஸோ அப்படி கொஷின்ஸ் நிறைய கேட்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோடைய காம்படிஷனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கேட்கக்கூடிய விதமும் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து சிலபஸுக்கு நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டு அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரியான எஃபர்ட் போட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலபஸ் பற்றியும் ஒவ்வொரு லெசன் வைஸ் தனித்தனியாக பிரித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக 6 வீடியோ போட்டுடுறேன். சரியா? தேங்க்யூ.